தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் விசேட அதிதியாக வந்திருப்பவர் ஒரு அதிபர் திருமதி கோமதி அவர்கள். இவர் வரக்காப்புல காளிகாம்பாள் பாடசாலையின் அறநெறி பாடசாலையின் அதிபராக இருக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சந்தித்ததில் மகிழ்ச்சி. வெகு விரைவில் உங்கள் பாடசாலை சார்பாக 30ஆம் தேதி அறநெறி கலை நிகழ்ச்சி செய்யவிருக்கிறீர்கள். அதற்கு முன்பு உங்களை பற்றி ஒரு சிறிய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பிரதேசத்தில், அந்த பின்தங்கிய பிரதேசத்தில் உங்களுடைய பணி அளப்பெரியது. கிட்டத்தட்ட வறிய மாணவர்கள், தோட்டப்புற மாணவர்கள் என்று பலதரப்பட்ட சமூகத்தவர்கள் வாழ்கின்ற அந்த இடத்தில் தமிழ் வழி அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. என்னோட பேர் திருமதி கோமதி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பதுளை மாவட்டத்தில். ஒரு சுமார் 25 வருஷங்களுக்கு முதல்ல தான் நான் அந்த வரக்கப்போலன்ற பிரதேசத்துக்கு வந்தேன். இங்கே வரும் பொழுது நிறைய இந்த தமிழ் மாணவர்கள், அதாவது தமிழ் சிறுவர்களுக்கு நிறைய தேவைகள் அதிகமாக இருந்தது. அப்போது அந்த டைமில் நாங்கள் ஒரு அறநெறி பாடசாலை ஒன்று ஆரம்பித்தோம் 2012ஆம் ஆண்டில். அதுக்கு பிறகு படிப்படியாக இந்த குழந்தைங்களோட அபிவிருத்தி திட்டங்களுக்காக வேண்டி நிறைய அவங்களுடைய தொடர்புடைய நிறைய கலை கலாச்சார நிகழ்வுகள், அறநெறி பாடசாலைகளோட மேம்பாட்டு திட்டங்கள், தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்படி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி வரக்காப்புளை பிரதேசத்திலிருந்து நான் 2018ஆம் ஆண்டு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும். வரக்காப்புளை தமிழ் சமூக அபிவிருத்தி அப்படின்ற ஒரு அமைப்பு. அதில் நான் தலைவராக இருக்கிறேன். அந்த அமைப்புலையுமே நிறைய தோட்டப்புறங்களோட சேர்ந்த நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அந்த அமைப்பில் ஒரு சிறியதாக தொடங்கிய அமைப்பு ஊடாக அது மூலமாகவும் பல்வேறு சேவை திட்டங்களை செய்கிறோம். அறநெறி கல்வி ஊடாகவும் இன மத மொழி பேதம் இல்லாத நிறைய சேவை திட்டங்களை நாங்கள் செய்துக்கிட்டு போகிறோம். இந்த வகையில் அறநெறி பாடசாலையை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். வரக்காப்புல பிரதேசத்தில் தமிழ் மொழி பாடசாலைகள் இருக்கின்றனவா? தமிழ் மாணவர்களுக்கான அவங்களுடைய கலை கலாச்சாரங்களை செய்துட்டு போகிறதுக்கான ஒரு தமிழ் பாடசாலை இல்லை. தமிழ் மொழி போன பாடசாலைகள் இருக்குது. முஸ்லிம் பாடசாலைகள், இந்த மாதிரியான பாடசாலைகள் இருக்குது. நல்லது. இப்பொழுது நீங்கள் 30ஆம் தேதி இந்த அறநெறி கலை நிகழ்ச்சியை செய்ய வைக்கிறீர்கள். அதன் நோக்கம் என்ன? கலைச்சாரல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம். கலை கலாச்சார நிகழ்வுகள். இது பகுதி 7, அதாவது சீசன் 7 நாங்கள் இந்த ப்ரோக்ராம் 7ஆவது தடவை செய்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் வருஷம் செய்துட்டு வந்த ப்ரோக்ராம் தான். ஆனால் அந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதற்கு பிறகு போன வருஷம் ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். அது சாதாரணமாக வரக்கப்போல அறநெறி பாடசாலையில் இருக்க மண்டபத்திலே சாதாரணமாக முறையில் செய்தது. இந்த முறை கொஞ்சம் பிள்ளைகளை மேடையேற்றி அவங்களுடைய தனித்திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி கேகல டவுனில் இருக்கக்கூடிய நகர மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்காக எல்லாருமே ஐடியா பண்ணி இந்த நிகழ்ச்சிகளுக்கான பயிற்சிகள்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான நோக்கம் அவங்கள ஹாப்பியாக்கணுன்றது, அவங்களுடைய டேலண்ட் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்கள் குழுவினருக்கும். அதே நேரத்தில் எத்தனை மாணவர்கள் இதில் பங்கு பெறுகின்றார்கள்? சுமார் 120 மாணவர்கள் பங்கு பெற்றாங்க இந்த நிகழ்வுகள். சிறப்பு. உங்களுடைய அமைப்பை பற்றி, அதன் நிறுவிய நோக்கங்கள் பற்றி கொஞ்சம் விலாவாரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அறநெறி பாடசாலை 2012ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் அமைப்பு அப்படிங்கிற தமிழ் மக்களுக்கான சேவை புரிகிறதுக்கான ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்போ எந்த ஒரு நிறுவனங்களோ அங்கே வரக்காப்புல பிரதேசத்தில் இல்லாமல் இருந்தது. ஆனால் தமிழர்களுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த காளிகாம்பாள் அறநெறி பாடசாலையை மையமாக கொண்டு ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்தோம். அதுக்கான முக்கிய காரணம் அந்த 2017ஆம் ஆண்டில் ஒரு சிறுமி, எங்களுடைய அறநெறி பாடசாலைக்கு வரக்கூடிய ஒரு சிறுமிக்கு ஈரல் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 80 லட்சம் ரூபா பணம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய குடும்பம் மிக வறுமைக்குரிய கீழே இருந்த குடும்பம். அந்த டைமில் நாங்கள் அறநெறி மூலமாக ஒரு கலந்துரையாடல் செய்து நாங்கள் இந்த குழந்தைக்கான பணம் திரட்டணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அப்படின்னா ஒரு டீம் இருக்கலை, நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு டீமை அமைச்சு நாங்கள் எல்லா இடமும் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் பணம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த டைமில் கொழும்புல நிறைய இடங்களுக்கு, நிறைய நிறுவனங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொன்னது, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனமாக நாங்கள் காசு கேட்டால் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும், நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் தனிநபராக காசு கேட்கும்போது நாங்கள் எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் பழகின ஒரு பழக்கத்துக்காக அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த குழந்தைக்காக நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி அப்போது நிறைய பேர் உதவி செய்து அந்த குழந்தையை நாங்கள் அனுப்பிட்டோம்.
அனுப்பி அவக்கு சர்ஜரியும் நடந்தது. அதுக்கு பிறகு அவள் இப்போ நல்லா இருக்கிறா. இப்போ நல்லா படித்து A level வரைக்கும் செஞ்சுட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் உண்மையாகவே இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த கேர்ள் தான் உண்மையாக காரணமாக இருந்தா. அந்த குழந்தை தான் காரணமாக இருந்தது, 12 வயசு குழந்தை. நாங்கள் யோசித்தோம், இப்போ நாங்கள் போயிட்டு தனிநபராக கேட்கும்போது இந்த உதவிகள் எல்லாம் கிடைக்குது இல்லை. ஆனால் ஒரு நிறுவனமாக இருந்து நாங்கள் பல குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போது நிறைய நிறுவனங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் நாங்களும் ஒரு நிறுவனமாக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு விஷயங்கள் வரும்போது உடனடியாக நாங்கள் அவங்களுக்கான உதவிகளை செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அங்கே ஒரு குழுவாக நாங்கள் அந்த டீம் அமைச்சு அமைப்பை வந்து ஆரம்பித்தோம் 2018ஆம் ஆண்டு. சிறப்பு. ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இப்பொழுது நிறைய பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குழந்தைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது அந்த குழந்தை என்ன செய்கின்றது? இப்போ A level செஞ்சுட்டு இருக்கிறா. இந்த கலைச்சாரல் நிகழ்ச்சிக்காக அவவும் இந்த பிள்ளைகளுக்காக பிராக்டிஸ் டான்ஸ் பழகுறா, அறநெறியில வந்து சர்வீஸ் பண்றா, நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கா. இப்பொழுது அந்த வரக்காப்புல உங்களை சார்ந்த அந்த சமூக சூழல் எவ்வாறு இருக்கின்றது? வரக்காப்புலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முழுமையான உதவிகளை வந்து எங்களுக்கு செய்கிறாங்க. ஒரு பாடசாலை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் செய்கிறதா இருக்கலாம், எல்லா வகையிலையுமே எங்களையும் இணைத்துக்கிட்டு அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாதானமான சப்போர்ட்டாக இருக்கிறாங்க எங்களுக்கு. எல்லா வகையிலையுமே அந்த சமூகம், எல்லா சமூகமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது வரக்காப்புலையை பொறுத்த. நல்ல விஷயம். இந்த நேரத்தில் இப்பொழுது தரவுகளின் அடிப்படையை பார்த்தால், பொதுவாக இலங்கை பூராகவும் பார்த்தால் பாடசாலைக்கு செல்கின்ற விகிதம் என்பது குறைவாக இருக்கின்றது ஆரம்ப கல்வியில். அந்த வகையில் உங்கள் பிரதேசத்தில் இந்த கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற மாணவர்களுடைய வரவுகள், ஆர்வங்கள் எவ்வாறு இருக்கின்றது? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாடசாலையோட சம்பந்தம் இல்லாது, அதாவது பாடசாலை ஆசிரியராக இல்லாமல் நான் ஒரு அறநெறி பாடசாலை ஆசிரியராக இருக்கிறதுனால, அதாவது தூரம் ஒரு காரணமாக வச்சு பாடசாலைக்கு போகாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சரியான முறையில் வழிநடத்தி அவங்கள பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இல்லாத சூழ்நிலையில் பிள்ளைகள் வந்து நிறைய பாடசாலைக்கு படிப்பினுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலையும் நிறைய குழந்தைங்க வந்து வீட்டோடையே இருக்கிறாங்க. அப்படி வறுமை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு குழந்தைங்கள் இப்போ வரக்காப்புலையை பொறுத்த வரைக்கும் நிறைய எஸ்டேட்டுகள் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சில தோட்டங்களில் தான் பிரைமரி வரைக்குமான கிரேட் 5 வரைக்குமான பாடசாலை இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற பாடசாலைகளில் ஓரளவுக்கு மாணவர்கள் வந்து சமூகம் தாராங்க. அதை தாண்டி இல்லாத ஒரு தோட்டப்புறத்தில் ஒரு பாடசாலை இல்லாமல் நகரத்தை அண்மித்து வரணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து அதுக்கு வாரத்துக்கான வசதிகள், அவங்களுடைய பொருளாதாரம், பெற்றோர்களுடைய விழிப்புணர்வு, படிப்பு பற்றிய இல்லாத ஒரு போக்குவரத்து எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இல்லை, உங்களுடைய அறநெறி கட்டமைக்கப்பட்ட அந்த நிறுவனம் மூலமாக பல சமூக சேவைகள் செய்து வருகிறீர்கள். இனி வருகின்ற காலங்களில் இவர்களை பாடசாலைக்கு அழைத்து செல்கின்ற நோக்கம் உங்களிடத்தில் இருக்கின்றன? கட்டாயமா. ஏன்னா நம்ம வரக்காப்புலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் பாடசாலை இல்லை. நாங்கள் 2013ஆம் ஆண்டு எல்லா சமூகமும் சேர்ந்து ஒரு சிங்கள பாடசாலையில் ஒரு தமிழ் பிரிவை ஆரம்பித்தோம். அந்த தமிழ் பிரிவு இப்போ இன்னைக்கு கிரேட் 11 வரைக்கும் வந்திருக்குது. அதுலேயும் நிறைய பிள்ளைகள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இந்த பாடசாலை நாங்கள் ஆரம்பித்தாலும் இவர்களுக்கான இடவசதிகள் வந்து ஒரு பில்டிங்கில் தான் இந்த கிரேட் 11 வரைக்கும் உள்ள பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. 1ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த டைம்ல இருந்து நாங்கள் ட்ரை பண்ணி இப்போ ஒரு காணி ஒன்று எடுத்திருக்கிறோம், 2 லேண்ட் ஒன்று தமிழ் பாடசாலை அமைக்கிறதுக்காக. அதற்கு வந்து எல்லாருமே பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், எடுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே உதவி பண்ணுறாங்க அதுக்காக, ஸ்கூலுக்காக. அப்போ அவங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குது. நாங்களும் ஆர்வமாக இருக்கோம் இந்த குழந்தைங்களை எப்படியாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு. அப்போ அப்படி தோட்டப்புறங்களில் நிறைய ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு தமிழில் சைன் பண்ண முடியாது. ஆனால் தமிழ் பிள்ளைகள் தான் அவங்க எல்லாருமே பரம்பரையாக தமிழ். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் தமிழாக இருந்தாலும் பேர்களோட இருந்தாலும் தமிழில் ஒரு சைன் பண்ணவோ ஒரு எழுதவோ தெரியாது. காரணம் என்னென்னா அவங்க தமிழ் பாடசாலை ஒன்றுக்கு வரணுமா இருந்தால் அவங்களுடைய தூரம் வந்து மிக தொலைவில் தான் இருக்குது தமிழ் பாடசாலை. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பாடசாலைகளுக்கு வந்து அவங்க போகிறாங்க. அப்போ பேசுகிறதும் அவங்க சில நேரம் ஆலயங்களில் போயிட்டு தேவாரம் படிக்க தெரியாது. அப்படி கலாச்சார நிகழ்ச்சிகள் அதுகளும் அந்த மாதிரியான இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இனி வார ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கான போக்குவரத்து உதவிகளை செய்து இந்த பாடசாலை அமையும் சந்தர்ப்பத்தில் அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் நம்ம அமைப்பின் ஊடாக. இப்போ அந்த வகையில் பாடசாலை வரும் சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்களோட அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அப்பா இங்கே இருக்கிறாரு. சில பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, வேற திருமணம் முடிச்சு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க இருக்குது பாட்டி தாத்தா அவங்கள்ட்ட.
அவங்களால வளர்க்க முடியாது இந்த குழந்தைங்களை, பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ஒன்று செய்து அங்கே ஒரு பாதுகாப்பான சூழலை அமைச்சு அவங்களுக்கான கல்வி நடவடிக்கை எடுப்போன்றது தான் எங்களுடைய தூர நோக்கு. நல்ல விடயம். ஆனா அந்த பாடசாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு யாரு நிதி செய்கின்றார்கள்? அதாவது எப்படி அந்த முதல்ல சொன்ன மாதிரி அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு அந்த காலத்துல 2018ஆம் ஆண்டு 80 லட்சம் காசு 2 மாத காலத்துக்குள்ள சேர்த்து அந்த பணியை செய்தோமோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இந்த பாடசாலைக்கான எங்களுக்கு அதாவது உறுதி பண்ணி எங்களுக்கு அப்ரூவல் தந்தா, எங்களோட சொசைட்டி மூலமா இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை தந்தா நாங்க எங்களுக்கு இப்போதைக்கு இந்த அமைப்பினூடாக நிறைய டோனர்ஸ் இருக்கிறாங்க, இண்டிவிஜுவல் டோனர்ஸ். காணி என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி பார்ப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த தருணங்கள், இந்த அரசியல் சூழ்நிலை கூட கண்டிப்பாக ஒரு சாதகமான நிலைதான். கண்டிப்பாக உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் படைத்தவர்கள் கல்வி செல்வங்களை ஊட்டுவதற்காக இப்படியாக நீங்கள் போராடி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிகழ்ச்சி வாயிலாக. அந்த வகையில் வாழ்த்துக்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை பற்றி கதைக்கலாம். 30ஆம் தேதி நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்ய போறீங்க? கலையோட சம்பந்தப்பட்ட நடனங்கள் இருக்குது, அதே மாதிரி நகைச்சுவை நாடகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பழைய மாணவர்கள் இந்த பாடசாலையில ஆரம்ப காலத்துல கல்வி கற்று இப்ப தொழில்கள் இருக்கக்கூடியவங்களால ஒரு வெளியிடங்களை வச்சு அவங்களுடைய அந்த புராண கதைகளை கொண்டு அவங்களுடைய புராண கதைகளை எடுத்திருக்கிறாங்க. அதாவது எல்இடி பேனல் மூலமா ஆடியன்ஸ்க்கு போடுறதுக்காக வேண்டி. மற்றது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் அந்த ப்ரோக்ராம்ல நடக்கும். நல்லபடியும். இப்போ அந்த பண்பாட்டு சூழலை பொறுத்தவரையில் அந்த கதை சொல்கின்ற தனித்தனி கூத்துக்கள் கலாச்சாரங்கள் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. வரக்காப்போல எவ்வாறான கலாச்சாரம் அங்கே அதிகமாக இருக்கின்றது? கேகாலை மாவட்டத்துல நிறைய இந்த காமன் கூத்து அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்குது. வரக்காப்புளைய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதை அண்மிச்ச பகுதிகளில் வந்து அந்த கலை விஷயங்கள் வந்து குறைவு. ஆனா சில கிராமங்கள்ல வந்து பெரியவங்களும் செய்வாங்க கலைகள் வந்து காமன் கூத்து அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து பெரியவங்களும் செய்வாங்க. ஆனா இங்க வந்து நாங்க இந்த சின்னவங்கள்ல இருந்து தான் அந்த கலைகளை வந்து அவங்களுக்கு அவங்க ஊடாக நாங்க வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்துக்கிட்டு வரோம். சார், இப்பொழுது புலமை பரிசில் திட்டம் தொடர்பாக நாங்கள் அது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்கள். புலமை பரிசில் அது வந்து அந்த ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளைகள் 2024 23ஆம் ஆண்டுலையும் தோட்டப்புறங்கள்ல இருந்து கல்வி கற்று புலமை பரிசில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான விருதுகள் தான் வழங்குறோம். அது வந்து எங்களுடைய அமைப்பு, அதாவது வரக்கப்பளை தமிழ் சமூக அபிவிருத்தி பேரவையினுடைய அமைப்பினுடைய இந்த கல்வி மேம்பாட்டு திட்டங்கள்ல இந்த தோட்டப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவும் அவங்க கல்வியை மேம்படுத்துறதுக்காகவும் ஒரு விருது வழங்கும் நிகழ்வு தான் அன்றைய தினம் வந்து நடக்குது. அந்த தோட்டப்புறங்கள் பின்தங்கிய பிரதேசங்கள் இருக்கின்ற அறநெறி பாடசாலைகள் எதிர்நோக்கின்ற சவால்களை பற்றி சொல்லுங்க. பொதுவா எல்லா மதங்கள்லயும் எல்லா அறநெறி பாடசாலைகள் தான், பாசல், சண்டே ஸ்கூல், மதரசா, அதே மாதிரி இந்து அறநெறி பாடசாலை. இந்து அறநெறி பாடசாலையை பொறுத்த வரைக்கும் அதற்கான பண ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிறைய எதிர்நோக்குறாங்க. தோட்டப்புறங்களை பொறுத்த வரைக்கும் ஆலயங்கள்ல வந்து சமயத்தை வழி நடத்தக்கூடியவா அல்லது மக்களுக்கு சொற்பொழிவுகள் செய்து அல்லது அவங்கள வழி நடத்தக்கூடிய பெரியார்கள் வந்து இப்ப இல்லை. அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அறநெறி பாடசாலைகள் ஊடாக தான் ஒவ்வொரு ஊர்களையும் வந்து நாங்க மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அந்த அறநெறி பாடசாலைகள் செய்யறதுக்கு ஆசிரியர்களுக்கான சரியான பயிற்சிகள் இல்லை. மற்றது குழந்தைங்களுக்கு ஒருவேளை ஒரு உணவு வழங்கி அப்படி அந்த பிள்ளைகளை வருகையும் அதிகரிக்கிறதுக்கான அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து இந்த பிரத்யேக வகுப்புகள் இருக்கிறதுனால நிறைய வந்து அறநெறி பாடசாலைகளுக்கு போகக்கூடிய குழந்தைகள் வந்து மிக குறைவாக காணப்படுகிறாங்க. இப்போ எங்களுடைய அறநெறி பாடசாலைக்கும் வரக்கூடிய பிள்ளைகள் வந்து இப்போ நாங்கள் பொதுவாக வந்து அவங்களுக்கான மோட்டிவேஷன் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சி திட்டங்கள் தான் அறநெறி பாடசாலை செய்கிறோம். அதனால இன்ட்ரெஸ்டாக வராங்க. சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து 100க்கு 90% பிள்ளைகள் பிரத்யேக வகுப்புகளுக்காக போறாங்க. அதே மாதிரி இந்த பிரைவேட் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த அறநெறிக்கான ஒரு நாளா வந்து ஒதுக்க சொல்லி இப்போ சண்டே ஸ்கூல் எல்லாமே நடக்கும். அதுல எல்லா மதங்களும் ஓரளவுக்கு அவங்களுடைய சண்டே ஸ்கூல்ஸ் எல்லாம் செய்தாலும் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ரொம்பவே பிள்ளைகளை எடுத்து அவங்களை படிப்பிக்கிறதா இருந்தாலும் பிள்ளைகளுடைய வருகை வந்து மிக குறைவாக இருக்குது. என்ன காரணத்துக்காக பிள்ளைகளுடைய வருகை குறைவாக இருக்கின்றது? அதாவது பிரத்யேக வகுப்பு பொதுவா வைக்கும் போது சில நேரம் இந்த பிள்ளைகள் போட்டி பனிஷ்மெண்ட் ஒன்று கிடைக்குது அவங்களுக்கு. பிரைவேட் கிளாஸ் அதே ஒரு கவர்மெண்ட் ஊடாக ஒரு ஆசிரியராக இருந்தால்
பாடசாலையில இவருக்கான மதிப்பு, அவரை கவனிக்கிற முறை வந்து வேறு விதமாக இருக்குது. மற்ற பிள்ளைங்கள்லாம் அந்த வகுப்புல படிக்கக்கூடிய பாடங்கள் ஈஸியா செஞ்சிருவாங்க. அப்ப இந்த அறநெறிக்கு பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு அது மிஸ் ஆயிரும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வாரதுனால, இந்த பிள்ளைகள் வந்து அந்த பிரத்யேக கிளாஸ்க்கு போறதுக்கான அப்போ முழு நேரமா அந்த திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாடசாலை கல்வி கற்கிறாங்க. அதே மாதிரி சனிக்கிழமையிலும் கிளாஸஸ் நடக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் அந்த பிள்ளைகளுக்கு வரும்போது தொடர்ந்துமே அவங்களுடைய கல்வி நடவடிக்கையில தான் இந்த குழந்தைங்க வந்து அதுக்கு போறதுனால தான் அறநெறி பாடசாலைக்கு வரக்கூடிய வருகை வந்து மிக குறைவா இருக்குது. பொதுவாக வரக்காப்புழையில் மாத்திரமல்ல, அதிகமாக இப்போ அறநெறி பாடசாலைகளில் நாடி செல்கின்ற குழந்தைகள் மாணவர்களுடைய எண்ணிக்கை வரவுகள் குறைவாகத்தான் இருக்கின்றது. களச்சூழல் நாகரீகம் என்பது வேறு விதமாக நகர்ப்புறங்களில் இருக்கின்றது. தோட்டப்புறங்களை பொறுத்தவரையில் அது நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். இந்த வகையில் திருமதி கோமதி அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். 30ஆம் தேதி அறநெறி கலை நிகழ்ச்சி. வேறு விதம் விடயம் சொல்ல விரும்புகிறீங்களா? கேகால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர மண்டபத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. கண்டிப்பா எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைக்கிறோம். கண்டிப்பா இந்த குழந்தைகளுடைய திறமைகளை நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணும். நாங்களும் இந்த ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு செய்யறோம் அப்படின்றது வந்து இந்த பிள்ளைகளை மேம்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான். இது எங்களுடைய குழந்தை இல்லாட்டியும் இன்னொரு குழந்தையா இருந்தாலும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி கேகல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து இந்த குழந்தைங்களை வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.